கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஜேடிகே டிவியின் 21வது ஆண்டு தொடக்க விழாவிலே ஜேடிகே டிவியின் குடும்பத்தோடு சேர்ந்து ஜேடிகே டிவி நேயர்களை வாழ்த்துவதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நானும் இந்த ஊழியத்தோடு இந்த ஜேடிகே சேனலோடு கிட்டத்தட்ட 20 வருட காலங்களாக பயணம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆரம்பத்திலே இதே ஜேடிகே சேனலிலே இசை வாசிப்பதற்காக, ஆண்டவரை துதிப்பதற்காக, இன்னும் அவரோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சமீப காலங்களாக உபவாச ஜெபங்களிலும் கர்த்தரை துதிப்பதிலும் கர்த்தர் இந்த சேனலின் மூலமாய் கர்த்தர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். 20 ஆண்டு காலங்களாக கர்த்தர் இந்த சேனலை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு காலங்களிலும் நேர்த்தியான இடத்திலே அவர்களை வளர்த்தி கொண்டு வந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த 21 வருடங்களாக கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜேடிகே சேனலின் மூலமாய் பல கோடி ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதில்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்தே இரவு வரைக்கும் ஒவ்வொரு வீடுகளின் துதியின் சத்தத்தையும், ஜெப சத்தத்தையும், தேவ செய்தியின் சத்தத்தையும் கேட்பதற்கு இந்த 20 வருட காலங்களாய் இந்த ஜேடிகே சேனலை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தர் இந்த புதிய வருடத்துக்குள்ளே அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நீதியின் பாதையில் நடத்துகிறதை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய பெரிதான அனாதி தீர்மானத்தின்படி இந்த சேனலை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதுவரைக்கும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். காலையில் அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவர்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஜேடிகே டிவியின் மூலமாய் அதிகாலையிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தரை தேடும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இரவிலே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் இந்த சேனலோடு நேயர்களை கர்த்தர் இணைத்திருப்பதை நினைத்து நான் கர்த்தரை மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய், எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய் இந்த ஜேடிகே டிவியை நமது பகுதியில் கர்த்தர் கொடுத்திருப்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றியோடு கர்த்தரை நான் நினைக்கிறேன். இன்னுமாக இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி காண்பதில்லை, இனி ஒருபோதும் காண்பதில்லை இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் இந்த சேனலோட குடும்பங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், அநேக எதிர்ப்புகள், அநேக பொறாமைகள், இவற்றின் மத்தியிலே கர்த்தர் இந்த ஜேடிகே சேனலையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிலைநிறுத்தி, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து நிறைவேற்றி வருகிற அவருடைய கிருபையை நினைத்து கர்த்தரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த சேனலை கர்த்தர் அவிரதமாய் அவருடைய நாம மகிமைக்கென்று இந்த உலகம் எங்கும் கொண்டு செல்ல போகிற கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 21 வருடம் மாத்திரமல்ல, கோல்டன் ஜூபிலியை கொண்டாடும்படியாய் கர்த்தர் இந்த சேனலுக்கு கிருபை கொடுக்க போகிறார். அதற்காக நான் இப்பொழுதே கர்த்தரை மனதார துதிக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாத இந்த நீசரும் பாவிகளுமாகிய நம்மை ரட்சிப்பதற்கு இந்த ஒரு சேனலை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்துவதை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். காலங்கள் கொடியதாய் இருக்கிற பொழுதும், பிசாசின் தந்திரங்கள் மிகவும் கொடியதாய் இருக்கிற இந்த காலங்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை திட்டமாய் தீவிரமாய் அவருக்கென்று ஒரு ஆத்தும கூட்டத்தை கர்த்தர் அறுவடை செய்வதை நினைத்து நான் மனதார கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக கிராமங்களில் உள்ள கஷ்டப்படுகிற நிலைமையில் இருக்கிற, ஏழ்மை நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை சென்று சேர்வதற்கு இந்த சேனலை கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். வெளியே நிறைய காரியங்களில் வெளியே தெரியாத அநேக ஊழியர்களை கர்த்தர் இந்த சேனலின் மூலமாய் கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிற அநேக ஊழியர்களை பிரதிபலிக்க வைத்திருப்பதை நினைத்து நான் கர்த்தரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் அவருடைய நாமத்திற்கென்று யாரெல்லாம் கர்த்தர்
தீர்மானித்து திட்டம் செய்து வைத்திருக்கிறாரோ அவர்களை இன்னும் வருகிற காலங்களிலே வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு இந்த சேனலையும் இந்த ஜேடிகே குடும்பத்தையும் கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் இந்த ஜேடிகே நிறுவனத்தோடும் குடும்பத்தோடும் ஒவ்வொரு நாளும் பலிக்க போவதற்காக நன்றியோடு அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், அவருடைய காருண்யம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், இப்படிப்பட்டதான அநேக தேவ வார்த்தைகளையும் ஜெபங்களையும் உபவாசங்களையும் துதிகளையும் இந்த சேனலின் மூலமாய் கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நம்ம மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் சொன்னது போல ஆரம்பத்திலிருந்தே ஒரு சின்ன இடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாய் இத்தனை கிராமங்களுக்கு இத்தனை பட்டணங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார் என்றால் இது அவருடைய திட்டமும் தீர்மானமே அன்றி வேறென்றும் இல்லை. இதை ஆரம்பித்த நிறுவனர் சார் அலெக்சாண்டர் சார் அவர்களுடைய குடும்பத்தை அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தின் நிமித்தம் முழு குடும்பத்தையும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்று யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை இந்த குடும்பத்திலே ஜேடிகே நிறுவனத்தின் குடும்பத்திலே கர்த்தர் நிறைவேற்றுகிறதற்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் நீ கோடா கோடியாய் பெருகும்படியாய் கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இந்த ஜேடிகே சேனலுக்கு கர்த்தர் கொடுக்க போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அளவிட முடியாத திட்டத்தை யாரால் நிறுத்தக்கூடும்? அவருடைய அளவிட முடியாத அவருடைய தீர்மானங்களை யாரால் நிதானிக்க கூடும்? கர்த்தர் உலகமெங்கும் யாபேசின் எல்லையை விரிவுபடுத்தினது போல இந்த ஜேடிகே டிவியின் எல்லையை விரிவுபடுத்த போகிறார். அதற்காக நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களுடைய தனி ஜெபங்களிலே, உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது இந்த ஜேடிகே டிவியை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே இந்த சேனலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே, இந்த 21 வருடத்தை காண செய்ததுக்காக நன்றி தகப்பனே, இன்னும் அநேக வருடங்களை காண செய்வதற்கு இந்த டிவிக்கு இந்த சேனல் நிறுவனங்களுக்கு கர்த்தர் எல்லா விதமான உபகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வேண்டும் என்று தயவாய் உங்கள் ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் அப்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனதார இந்த என்னோட மனதார கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மனதார இந்த ஜேடிகே சேனலை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.